வாட் கேன் சேஞ்ச் எவ்ரி திங். விஸ்வாம்பரர் வந்து ஜெர்மனிக்கு திரும்ப போயிட்டார். ஒரு ஜனவரியோட பிகினிங்கில் போனார். February 15th அவர் வந்து அவருடைய லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி ஏதாவது இன்பாக்ஸில் வந்திருக்கிற இமெயில்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக ஓப்பன் பண்ணார். அங்கே வந்து ஒரே ஒரு மெசேஜ் தான் இருந்துச்சு. என்ன மெசேஜ்னா, விஸ்வாம்பரா, டூ யூ ரிமெம்பர் த ஆன்சர் டு மை கொஸ்டின் வேர் இஸ் ஷெல்டர்? வேர் இஸ் ஷெல்டர் அப்படின்றதுக்கான என்னோட கொஸ்டினுக்கு அந்த ஆன்சரை வந்து நீ ஞாபகம் வச்சுட்டுருக்கியா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பதிலை வந்து நீ ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கியா? டூ யூ ரிமெம்பர் த ஆன்சர்? பதில் வந்து உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யுவர் ஃப்ரெண்ட் சன் அப்படின்னு சொல்லி வச்சுட்றாரு. PS போஸ்ட் ஸ்கிரிப்டம். ஐ கான்ட் தேங்க் யூ எனஃப் ஃபார் யுவர் டைம்லி ப்ரெசன்ட். நீ கொடுத்த அந்த டைம்லி ப்ரெசன்ட், கரெக்டான நேரத்தில் நீ வந்து எனக்கு அந்த கிஃப்டை கொடுத்த. நான் மட்டும் வந்து ஸ்ரீமதி ராதாராணி பக்கம் திரும்பலன்னு வச்சுக்கோயேன், என்னுடைய இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அப்படியே ஒரு பாலை வனத்தில் போயிட்டு மாட்டிக்கிட்டு இருந்திருக்கோம். அப்படியே நான் வந்து மெக்கானிக்கலாக தான் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன். என்னோடய ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸை வந்து டெய்லி அது ஒரு ரொட்டீன் மாதிரி பண்ணிட்டு இருந்திருப்பேன். நான் மட்டும் ராதாராணி பக்கம் திரும்பலைன்னா. எனக்கு தெரியும், நம்ம வில் பவர் கேனாட் சேஞ்ச் எனி திங். வில் பவர் வந்து எதையுமே சேஞ்ச் பண்ணாது. ஒன்லி மர்சி கேன். கருணை மட்டும்தான் வந்து எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ எம் வெல் நவ். நான் இப்போது நல்லா இருக்கேன். ஜஸ்ட் ஐ ஹேட் டு கோ த்ரூ மை லைஃப் டு லேர்ன் மை லெசன்ஸ். நான் வந்து இன்னும் நிறைய லெசன்ஸ் எல்லாம் கற்றுக்கணும். அதனால் என்னோடய லைஃப்பை வந்து நான் கோ த்ரூ பண்ணிட்டுருக்கேன். நீயும் வந்து உன்னோட வாழ்க்கையை வந்து கோ த்ரூ பண்ணு. நீ வந்து ஈஸ்ட்டில் இருக்கிலையோ, வெஸ்ட்டில் இருக்கியோ, நார்த்தில் இருக்கியோ, சவுத்தில் இருக்கியோ, மேலே இருக்கியோ, கீழே இருக்கியோ, எதுங்க வேணால் இருந்துக்கோ. ஆனால் உன்னுடைய ஷெல்டர் வந்து ஹோலி நேமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. லெட் மீ க்ளோஸ் வித் எ ப்ரேயர். ஒரு சின்ன ப்ரேயரோடு நான் இந்த லெட்டரை வந்து முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதுகிறாரு. ஒரு ப்ரேயர் எழுதியிருக்காரு. அழகான இளம் கிஷோரி ராதே, நீ அப்பாவி. கிருஷ்ணர் மீது இனிமையான அன்பு நிறைந்தவள். தயவுசெய்து உன் கருணையின் ஒரு துளியை என் மீது தெளி. நான் ஆதரவற்றவன், ஏழை. ஆனால் நீங்கள் அன்பின் உருவகம். மிகவும் கருணை உள்ளவர். உதவிக்காக நான் வேறு யாரையும் அணுக வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் இந்த துயரமான ஆன்மாவை யாரும் கவனிக்க மாட்டார்கள் என்பது எனக்கு தெரியும். நான் பாவ செயல்களை செய்ய தயங்குவதில்லை. உன்னை நினைவில் கொள்வதில் என் மனதை ஒருமுகப்படுத்துவது இல்லை. கூப்பிய கைகளுடன் நான் பிரார்த்திக்கிறேன். ஓ ராதா, தயவுசெய்து என்னை உன் அருகில் வைத்திரு. ஆனால் உன்னால் இல்லை என்றால் என் விதியை யாராலும் மாற்ற முடியாது. நான் கெட்டவனாயினும் சரி, நல்லவனாயினும் சரி, நான் உன்னுடையவன் என்பதை அறிந்து கொள். உன்னை தவிர வேறு யாரையும் என் நலம் விரும்பியாக நான் காணவில்லை. ஓ மன்னர் ரிஷபானுவின் மகளே, தயவுசெய்து என்னை நன்றாக கவனித்துக்கொள். மிகவும் வீழ்ந்தவர்களின் தலைவனான நான் பணிவுடன் உன் புகலிடம் தேடுகிறேன். தயவுசெய்து கோபியருக்கு கிருஷ்ணர் மீதுள்ள அன்பை எனக்கு தானம் செய்து எப்படியாவது என்னை உன்னுடையவனாக ஆக்கு. என் வாழ்நாள் முழுவதும் உன் மகிமைகளை பாடிக்கொண்டே இருப்பேன். என் கண்களிலிருந்து கண்ணீர் வழியும். நான் உயர்ந்த ஆன்மீக பரவசத்திற்கு உயர்வேன். PPS post scriptum. By the way, next time when you come to Radha Kunda, next time நீ ராதா குண்டாக்கு வரும்போது நான் அங்கே உன்னை ராதா அந்த நதி குண்டு கரையில் நான் உன்னை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹரி போல்.